ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இந்த சம்சார மின்சாரம் படத்தில் வர மாதிரி லட்சுமி சொல்லுவாங்க கிளைமேக்ஸில் ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சது தான், அப்பப்போ பார்த்துக்கலாம் பேசிக்கலாம், பட் ஒரே இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ அங்கேருந்து வெளியில் வந்துட்டார். ஒரு வருஷம் முன்னாடி இருந்தே திரு அண்ணாமலை நம்ம இங்கே திமுக எதிரான ஒரு ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்பணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சார். அதுமாதிரி 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 40% இருக்காங்க. இந்த கூட்டம் தான் அடுத்த தேர்தலை தீர்மானிக்குன்னு பலதாக சொல்லியிருக்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பித்த போது நிறைய பேர் கண்டுக்கலை, இல்லைன்னா ஏளனம் செஞ்சாங்க, எதிர்த்தாங்க. அப்போ தைரியமாக அதை வரவேற்று அண்ணாமலை பதிவு போட்டார், பாராட்டினார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு இளைஞராக கிட்டத்தட்ட 10 வயசு விஜயோட சின்னதாக இருக்க அண்ணாமலை என்னென்ன எதிர்பார்த்தோ இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரோ அது கண்ணு முன்னாடி விஜய்க்கு நடந்திருக்கிறத அவரால் பார்க்க முடியுது. இத்தனை நாள் பாஜக ஆதரவாளராக இருந்தவங்க, இல்லை தன்னோட தேசியவாதியாக சொல்லிக்கிட்டவங்க எல்லாருமே இன்னமும் அண்ணாமலை தான் அந்த பாஜகவை தோற்றுவிச்ச மாதிரியும், இல்லைன்னா பாஜகவுக்கு முன்னாடி இருந்த இடமே தெரியாமல் இவர் தான் தூக்கி நிப்பாட்டின மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அண்ணாமலையோட ஒர்க்கையோ இல்லை அவர் தமிழக பாஜகவுக்கு பக்கமாக இளைஞர்களை திருப்பினதையோ இல்லை அவர் வாங்கின வாக்கு சதவீதம் இதையுமே நம்ம குறைத்து மதிப்பிடலை. ஆனால் அதே மாதிரி இந்த அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் இருந்து வந்தார். அவர் தனியாக வெளில அவராக ஒரு பிஜேபி இல்லாமல் ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தையோ ஏற்படுத்தியிருந்தார்னா அதே வெளிச்சமோ அதே ஆதரவோ இருந்திருக்காது. இது நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப நாசுக்காக மறந்துடுறாங்க. ஒருத்தர் நல்லா ஓட்டக்கூடிய டிரைவர் தான், பட் இருந்தால் அவருக்கு நல்லபடியான கார் அமையணும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல காராக அவருக்கு சுதந்திரம் கொடுத்து இஷ்டத்துக்கு ஓட விட்டது பிஜேபி. 2014 விஜயகாந்த் இருந்தார். 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை. ஸோ மோடி அவர்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு பிம்பம், இதெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு 18% மேலே கொடுத்து எம்பி ஜெயித்தாங்க. ஆனால் இது 2024 பார்க்கும்பொழுது 10 வருஷம் பிஜேபியோட அந்த ஒரு ஆட்சிக்கு எதிரான அலை, மோடியை பற்றின ஒரு பயங்கரமான நெகட்டிவ் பிம்பம் தமிழ்நாட்டில் குறிப்பாக திமுகவால் கட்டமைக்கப்பட்டது நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த ஒரு நேரத்தில் அண்ணாமலை அதை உடைச்சு கொண்டு போனார். இங்கேயே பாமக தினகரன் இவங்கெல்லாம் கூட இருந்தால் கூட விஜயகாந்துக்கு இருந்த அந்த கரிஷ்மா இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கணும். அண்ணாமலை வெளில போனால் தமிழக பிஜேபிக்கு மிகப்பெரிய லாஸ்ன்றது மறக்க முடியாது. விஜய்க்கு எதிரான ஒரு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்யும் பொழுது திமுகவோ அதிமுகவோ மக்கள் எளிதாக கடந்துருவாங்க. விஜயமாக இருக்க காழ்ப்புணர்ச்சின்னு பார்ப்பாங்க. பட் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வாழ்த்து தெரிவித்த அண்ணாமலை ஒரு நியூட்ரலாக பார்க்கப்படுறாரு. இப்போ பிஜேபியிலேருந்து அவர் வெளில வந்துட்டதுனால அவர் இளைஞராகவும் இருக்கிறதுனால அவர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அது வேகமாக ரீச் ஆகும். இது தமிழக அரசியல் கடத்தில் ஒரு புதிய ஒரு அரசியல் ரத்தத்தை பாய்ச்சுன்றது தான் உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகவேந்திர லாரன்ஸ் உட்படாமல் பிரசாத் ரெட்டி எல்லாமே 12 மணிக்கு எதையோ ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த தைரியத்தை நிச்சயமாக விஜய் அவர்கள் வெற்றி தான் எல்லாருக்கும் கொடுத்துன்றதை யாரும் மறக்க முடியாது. விஜய் திமுகன்ற பகுதியை ஃபிக்ஸ் பண்ணி அழகாக ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதுக்கு அண்ணாமலை, சீமான், எடப்பாடி இவங்க பேசுகிற எல்லா ஓட்டுகளையும் அவரோட சினிமா வசீகரமோ அவரோட திட்டமிடுதலோ இல்லை மக்களோட ஒரு அபிவிதமான அன்போ எல்லா சந்தோஷத்தையும் உட்கார வச்சிருச்சு. ஸோ இந்த கிரேஸ் தான் அவர் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் கூட ஓடிடுவார். அப்போ அவர் பண்ணுற தவறுகளை யார் சுட்டி காட்டுறது, தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான விதத்தை எப்படி கொண்டு போகிறது, இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் பயணப்படுவார்கள் தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அண்ணாமலை போல இழப்பே இல்லை தான், ஏதாவது இழக்கிறதுக்கு இருந்தால் தானே இழப்பு இருக்கும். ஏன்னா நான் என்னவோ நிறைய பேர் பல காலமாக பிஜேபியோட சித்தாந்தங்களாலையும் ஏபிவிபி ஆர்எஸ்எஸ் தத்துவங்களாக ஈர்க்கப்பட்டிருந்தாலும் ஒரு திமுக போட்டு இந்த துவைக்கிறானேன்னு சொல்லி தான் எல்லாமே அண்ணாமலை பின்னாடி சேர்ந்தோம். ஸோ அந்த பிஜேபின்ற அந்த கோபுரத்து மேலே வைக்கப்பட்ட விளக்காக தான் அண்ணாமலை நான் பார்க்குறேன். ஸோ இது 2 பேர் அவங்கள சண்டை போடுறத விட அவரோட பாதை எடுத்துக்கிட்டாரு. அந்த பாதை அவர் வெற்றி அடையலாம். தமிழக பிஜேபியும் இந்த அதிமுக அப்படிலேருந்து தப்பிச்சு ஒரு நல்ல இளைஞராக இருக்கிற வினோஜ் பிசல், எஸ்.ஜே. சூர்யா, அஸ்வத்தாமன் இந்த மாதிரி ஆட்கள் கையில் பொறுப்பு படைச்சு அவங்க இளைஞர்களை இருக்கிறதுக்கு அடுத்த கட்டத்தை முன்னெடுக்கலாம். ஸோ 29 மோடி அடுத்த பிரதமராக வரணுன்ற ஒரு அமைப்பில் தான் தமிழக பாஜக இருக்கும். அதுக்கு நிச்சயமாக அண்ணாமலை அதுக்கு மாறுபட மாட்டார். ஏன்னா விஜய் கிரேஸில் வந்தாலும் தேவையில்லாமல் எங்கேயோ செத்துக்கிட அந்த காங்கிரஸை தூக்கி உயிர் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே இந்த சோறு பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில் நிறைய பேரை காவு வாங்கிடுச்சு. இப்போ விஜய் தனக்கு ஒரு தேசிய கட்சியோட உடன்பாடு வேணுன்ற ஒரு மூல போயிருக்காரு. பட் இது சவுத் இந்தியா லெவலில் காங்கிரஸ்க்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கு. தாவக ஜெயிக்கிறதுனால நிறைய பேர் திமுக அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ பதவிக்காகவும் ஒரு அதிகாரத்துக்காகவும் போகிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பிஜேபி இதனால் ஆதரிச்சுட்டு பிஜேபி தேசிய கட்சி மோடி தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு அண்ணாமலை போனவுடனே அவங்களும் பாஜக திட்டன்ற பேர் ஓவராக பண்ணுறது, இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்கு போனவங்களோட ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அடுத்த அரசியல் களம்
அண்ணாமலை விசஸ் விஜய்னு போகாமல் தேவையில்லாமல் அண்ணாமலை விசஸ் தமிழகம் பாஜகன்னு கொண்டு போகிறது திட்டமிட்டு யாரோ பண்ணுற ஒரு சதி மாதிரி இதை பற்றியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் படுது. பொதுவாக பெரிய ஹீரோக்கள் படம்லாம் சுமாராக இருந்தாலும் சூப்பராக ஓடும். அது மாதிரி தான் விஜயோட ஆட்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு போதுமான சட்டம் ஒழுங்கு ஒரு நார்மலான வளர்ச்சி பெண்களுக்கான பாதுகாப்புன்னு இருந்தாலே அவர் இடத்துல வந்துடுவார். ஏன்னா அவர் மாஸ் ஹீரோவாக தான் அரசியல் இருக்கார். ஸோ ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது. பிரயத்தனப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அவர் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இருந்தும் 18% ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. அந்த ஓட்டுலேயும் வந்து அமமுக பாமக இவங்க பங்கு இருக்கிறத மறக்க முடியாது. ஆனால் விஜய் யாருமே இல்லாமல் தனியாகவே வரல 35% வாங்க முடியுன்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணரும் பொழுது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கும் இந்த அண்ணாமலை சேர்ந்தவங்களும் சரி அந்த இயக்கமும் அடுத்ததுக்கு போக முடியும். அது இல்லாமல் விஜய் வந்துட்டு அண்ணாமலை வந்திருப்பாருன்னு பேசுறது பூனை கண்டம்னா உலகம் இருக்குன்ற மாதிரியும் இல்லை குருட வந்து யானையை தொட்டு பார்த்து ஒவ்வொரு பாகங்களையும் சொன்ன மாதிரியும் நம்மள ஒரு அசம்ஷனில் ஒரு அலுசனேஷன் இருக்க மாதிரி ஆகிடும். ஏன்னா அண்ணாமலை 2 விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒன்று கல்ட்டு அரசியல் பிடிக்கலன்றாரு. இது நேரடியாக விஜய்க்கு சொன்னப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அதேமாதிரி குடும்ப வாரிசு இந்த அரசியல் ஒழிக்கணுன்றாரு. இது திமுகவுக்கு சொல்லப்பட்ட தகவலாக பார்க்குறேன். ஸோ திமுக தவிக இவங்களை முன்னாடி பொசிஷன் வச்சு தான் அண்ணாமலை தன்னை அடுத்து தமிழகத்தில் கொண்டு போவார். பட் 29 மோடி தான் சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறான்றது வந்து நம்ம கூர்ந்து பார்த்து அதை வச்சு தான் அரசியல் நிகழ்வுகள் இங்கே நடக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து அவர் விட்டு வெளில வந்ததை திட்டுறது படத்துக்கு நமக்கு நாமே எச்சித்து போகிற மாதிரியான ஒரு விஷயம். திமுக ஒன்றும் அப்படி நினைக்கிற மாதிரி அவருடைய எளிதெல்லாம் போயிடாது. ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கணும். 13 வருஷம் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். வைகோ வெளில அவ்வளோ மாவட்ட செயலாளர் வெளில போனால் கூட இன்றைக்கி வைகோ உதயசூரியன் நிற்கிற அளவுக்கு தான் அவர் நிலைமை இருக்குது. ஒரு 10 வருஷம் ஜெயலலிதா எடப்பாடின்னு போனால் கூட ஸ்டாலின் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் ஒரே தோல்வி தான். 15 வருஷத்துலையும் ஆட்சியில் இருந்துட்டு பாருங்கள் அங்கேயே செலவழித்து போய் கிட்டத்தட்ட 20 எம்பிக்கு மேலே இந்த பக்கம் வந்துட்டாங்க. எம்எல்ஏக்கள் வந்து எதிர்கட்சி தலைவரையே மம்தாவால் சூஸ் பண்ண முடியல. பட் அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் அழகாக உதயநிதின்ற ஒரு விஷயத்தில் இவங்கெல்லாம் கட்டுப்படுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு போகலாம். பட் அந்த ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு தனி மனிதன் குடும்பம் என்னதான் சொன்னால் கூட அது மட்டும் இல்லாமல் பல சித்தாந்தங்களால் சேர்ந்ததுனால அந்த ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்டுக்கோப்பாக இருக்குது. இதே தான் பிஜேபி கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சிக்கும் சொல்லலாம். பட் ஒரு தனி மனிதனை நம்பி மட்டும் போகிற கட்சி உடஞ்சிடுன்றதுக்கு அதிமுக நல்ல உதாரணம். லேட்டஸ்ட் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது திமுக எஸ்ஆல்டாக முற்ற முடியாது. அவங்களும் தன்னை எப்பயுமே புதுப்பிச்சே இருப்பாங்க. நம்ம ஜென்சிலாம் அவங்க மீட்டிங் போடுறாங்க கிண்டல்லாம் பண்ணால் கூட அதுக்கு தேவையான அடுத்து என்ன பண்ணணும் அவங்க தோல்விக்கான ஆராய்ச்சியில் இருக்காங்க வழியா அதிமுக மாதிரி இவன் வெளில போவான் அவன் வெளில போவானான்னு சபாநாயகர் கூட போய் போட்டி போட்டு சண்டை போடுற இடத்துல அவங்க இல்லை. ஸ்டில் அவங்க வந்து 5 வருஷம் ஆன்டி இன்கம் வச்சு அவ்வளோ பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு இருந்தாலும் கூட அவங்க வந்து எதிர்கட்சி வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு அவங்களுக்கான ஒரு அடிப்படையான ஒரு வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. பிஜேபி அது மாதிரி தோத்தாலும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக காங்கிரஸ் பிரியணும். இது ரெண்டும் வந்து இப்போ விஜய் வந்தால் நடந்துருச்சு. ஸோ இப்போ தனித்து விடப்பட்ட திமுக 22 எம்பி வச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா பிஜேபி பக்கம் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்தாகணும். கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமைச்சிட்டாங்க. அதுவும் அவங்க நினச்ச வெற்றி தான். ஸோ அப்படி பிஜேபி அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இனிமேல் போகிற பக்கத்தில் தாவேக கணிச்ச அண்ணாமலை எப்படி பொசிஷன் பண்ணுறாரு, என்ன மாதிரி திட்டங்களை முன்னெடுக்கிறாரு, யாரோட கூட்டு சேராரு எல்லாத்தையும் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ திமுக விசஸ் தாவேகா விசஸ் அண்ணாமலைன்னு போகாமல் பாஜகவோட போடுற சண்டையை பெருசுப்படுத்தி போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாபுடன் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.